என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு போன ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கின்றது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் இந்த அம்மா நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் இந்த ஒரு பொருளை கண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவர்தான் இதனை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த அம்மா அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டாய். கஷ்டங்களையும் அனுபவித்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை இந்த அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நான் தானே சொல்ல வேண்டும். இதற்கான தீர்வுகள் என்ன என்று தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கின்றோம், எதையெல்லாம் செய்கின்றோம், அப்படி அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்கின்றோம் என்பதனையெல்லாம் நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்துவிட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே என் செல்லமே? இந்த அம்மா சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்கு முழுவதுமாக தெரியவில்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெரிகின்றது. உனக்கு தெரியாமல் பல விஷயங்களும் உன்னை அறியாமலேயே உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நடக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் இப்படி எனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வினை நீ பெறமாட்டாய். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா இதனை உனக்கு சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று கூட உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நிற்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் சற்றென்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது வந்துவிட்டது என் செல்லமே. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற சில மனிதர்களால் எப்பொழுதுமே நாம் நம்பிவிட முடியாது. ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களும் வெளிப்பேச்சு மட்டும் நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடத்தில் நடித்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள்? அவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும்.
என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இந்த விஷயத்தை நீ கேட்டுவிட்டாய், ஆனால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை காரியங்களும் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டாயானால் உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை என்றுதான் உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, இன்று இரவு நிச்சயமாக இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. என் அன்பு குழந்தையே, நீ உறங்கும் பொழுது உன்னுடன் ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினாலே போதும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக மாறும். அது மட்டுமல்ல, தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் வராது. தெய்வ சக்திகள் உன்னோடு இருப்பதையெல்லாம் இதனால் நீ உணர்ந்து கொள்வாய். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் என்ன என்று நீ அறிந்திருக்கலாம். சில நேரங்களில் உனக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். உனக்கு தெரியாத பட்சத்தில் இத்தனை நாட்கள் இதுவே தெரியாமல் நான் இத்தனை நாட்கள் இருந்திருக்கின்றோமோ என்று நீ ஆச்சரியப்பட்டுதான் பார்க்க போகின்றாய். இந்த அம்மா தக்க சமயத்தில் உனக்காக இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். ஏனென்றால் என் பிள்ளை, உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத கற்பனைகள், எதையெதையோ நினைத்து எந்நேரமும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதில் ஒரு விதமான பயத்தையும் நீ வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். எதையெதையோ தேவையில்லாமல் நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, சில நேரங்கள் எல்லாம் எதற்காக கவலைப்படுகின்றோம் என்பது உனக்கே தெரியவில்லை என்று நீ நினைக்கின்றாய். இது என்ன வாழ்க்கை? நான் எதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என்னுடைய மனநிலை என்ன? நான் சாதாரணமாகத்தான் இருக்கின்றேனா? என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் நமக்கு இது போன்று நடந்துவிடுமோ என்று தோன்றுகின்றது. இப்படியெல்லாம் எதற்காக தோன்றுகின்றது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதை பற்றி அறியாமலேயே என்னதான் நினைப்பது, மனதிற்குள் என்ன கஷ்டங்கள் தான் வருகின்றது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எந்நேரமும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துவிட்டால் எங்கே தனக்கும் இதுவெல்லாம் நடந்துவிடுமோ என்ற கற்பனையில் நீ மூழ்கி விடுகின்றாய். உனக்கான தெளிவு வேண்டும் என்று என்னிடத்தில் நீ இப்பொழுது கேட்டு நிற்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, இந்த அம்மாவின் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவும் எண்ணங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதை நீ நம்பி விட்ட பிறகு உனக்கு இதையெல்லாம் நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா? என் செல்லமே, உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு துணையாகவே இருக்கின்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டங்களும், தீய எண்ணங்களும் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடாது. என்னுடைய அன்பினை முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய். நீ என்னை எப்போது அழைத்தாலும் நான் உனக்காக உடனே ஓடி வந்து உன் மனநிலையை மாற்றி கொடுத்து உன் எண்ணங்களை தெளிவாக்க செய்து கொடுப்பேன். இன்று இந்த அம்மாவினை நீ எதற்காக தேடி வந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது. ஒரே ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் இரவில் தூங்கும் பொழுது உன் தலையணை கடியில் வைத்தால் நிச்சயமாக எந்த கஷ்டங்களும் உன்னை வந்து சேராது என்பது இந்த அம்மா சொல்கின்றதை நீ முழுமையாக கேட்க வேண்டும்.